உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானாகப்பட்டது துலாம் ராசியிலிருந்து அக்டோபர் 27 பெயர்ச்சியாகி விருச்சிகத்துக்கு வர்றாங்க. அப்படி வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பெயர்ச்சியாக இருக்கிறாங்க. அப்போ இந்த பலன் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே சமயத்தில் இந்த துலாம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுடைய வீடு. அப்போ இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களாகப்பட்டது அதே ராசியில் சனி பகவானும் உச்சமாயிருக்கிறாங்க. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு யாருக்கும் துரோகம் நினைக்காமல் யார் சொத்துக்கும் ஆசைப்படாமல் தன்னுடைய உழைப்பால தனக்கு கிடைச்சது போதும் அப்படின்னு வாழ்றவங்க தான் இவங்க. அப்போ இவங்க வாழ்க்கையில தன்னுடைய நேர்மையாலையும் தன்னுடைய உழைப்பாலையும் தன்னுடைய முயற்சியாலையும் சம்பாரிச்சு முன்னுக்கு வந்தவங்க எத்தனையோ பேர். அப்படி முன்னுக்கு வந்திருந்தாலும் இன்னைக்கு குடும்ப ரீதியாக கஷ்டம், ஒருத்தர் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நான் நம்பின இடத்துலயே எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, கடன் பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு 100க்கு ஒரு 60% பேராகப்பட்டது இன்னைக்கு வேதனையில கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் குழப்பத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு பெயர்ச்சி நம்மளுக்கு ஒரு விடிவெள்ளியாக இருக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு நல்ல வாழ்க்கையும் அள்ளி கொடுக்கும். இப்ப நம்ம எல்லா கிரகங்களை பத்தி கணிச்சு பார்த்ததுல இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்ப அந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி. அப்போ நீங்க இன்னைக்கு எது பேசினாலும் கண்டிப்பாக நடக்கும், எந்த உத்தரவாதம் கொடுத்தாலும் அது நடக்கும். நீங்க என்ன சாதிக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கலாம். அப்போ உங்களுடைய பேச்சுக்கு வலிமை ஜாஸ்தி, நீங்க சொன்னது நடக்கும், சொன்னது பலிக்கும். அது போக உங்களுடைய வாய் திறமையால் உங்களுடைய வாய் ஜாலத்தால் நிறைய வாய்ப்புகளை சம்பாதிப்பீங்க. இதனால தொழில் முன்னேற்றமாகும், உங்க வேலையிலையும் நல்ல திருப்தி கிடைக்கும், ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு எல்லாருமே மதிப்பு கொடுப்பாங்க, அந்த மரியாதையும் நீங்க காப்பாத்திக்குவீங்க. அது போக உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் சலிப்புகள் மனஸ்தாபங்கள் எதுவாக இருந்தாலும் தீரும். அது போக பார்த்தீங்கன்னா அதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான கும்பத்தை பார்க்குறாங்க. அந்த கும்பம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே உச்சம். அப்ப அந்த 5ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் உங்களுடைய தனாதிபதி பார்க்கறதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம், வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பது உறுதி. நீங்கள் ஆசைப்பட்டதை நீங்கள் எதிர்பார்த்ததை நீங்க முயற்சி பண்ணுனத இந்த பீரியட்ல கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அப்ப உங்களுடைய குழப்பங்கள் தீர்ந்து உங்களுடைய கடனை அடைத்து உங்களுடைய கஷ்டத்தில் இருந்து
வெளியில வருவதற்கு ஒரு அட்டகாசமான டைம். அது போக இதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 7ஆம் பார்வையாக உங்க ராசியவே அதாவது ரிஷப ராசியை பார்க்கிறாரு. அப்ப அந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது சுக்கிரனுடைய ஆதிக்கம். அப்போ உங்களுடைய ராசிக்கு அது 8ஆம் இடம். அப்ப அந்த 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கௌரவ பிரச்சனை, கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை, உங்களுக்கு அவமானம், அது போக பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போறது, மரண பயம், இந்த மாதிரி பிரச்சனைகள் எது வந்தாலும் உங்களுக்கு பலிக்காது, உங்களுக்கு நடக்காது. அந்த 8ஆம் இடத்தை தனாதிபதி பார்க்கறதுனால அந்த 8ஆம் இடம் சுபமாக மாறிவிடும். அது போக அந்த பீரியட்ல உங்களுடைய ராசியில உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவானும் ஆட்சியா இருப்பாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா எப்பவுமே தன்னுடைய ராசிநாதன் கெட்டியா ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்க ராசியிலே ஆட்சியா இருக்கிறாங்க. அது போக குரு பகவான் ஆகப்பட்டது விருச்சக ராசியவே பார்க்கிறாரு. அதிசார பயிற்சியால அந்த குரு பகவான் உங்க விருச்சக ராசியவே அந்த குரு பகவான் பார்க்கிறாரு. அந்த குரு பகவான் விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பார்க்கிறாரு. குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. அப்ப அந்த குரு மங்கள யோகத்தோடு அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த 8ஆம் இடம் பொலிவு பெறும். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, எந்த கெட்டதும் வராது. அதுக்கு பதிலாக என்ன நடக்கும் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு நேச்சபங்க ராஜயோகம், அது போக திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு. அப்போ வெற்றி நிச்சயம், நீங்கள் ஜெயிப்பது உறுதி. நீங்க எதை நோக்கி செல்கிறீர்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்க வெளிநாடு போக நினைச்சாலும் போகலாம், உணவு தொழில் செய்யலாம், அதுபோக கிஃப்ட் ஐட்டம் சம்பந்தப்பட்டது கடை வைக்கலாம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கலாம், ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். இது மாதிரி எந்த தொழில் நீங்க செஞ்சாலும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணினாலும் நல்லா இருப்பீங்க. நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க. அப்போ இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா அதே செவ்வாய் பகவானை, அதே முருகப்பெருமான எப்பவுமே செவ்வாய்க்கிழமை நாளில் அந்த முருகான்னு கையெடுத்து வணங்குவாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதுபோக உங்களுடைய ராசி நாதன் சுக்கிர பகவானையும் வெள்ளிக்கிழமை நாளில் அந்த மகாலட்சுமியை கண்டிப்பாக வணங்குவாங்க. நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களுக்கு இந்த பதிவு மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் நான் சொன்னதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை பாருங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உறவுக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது போக நிறைய பேர் இந்த வீடியோவை இதற்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய பேர் ஜாதகமும் அனுப்பிச்சிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.